மேஷ ராசியிலிருந்து குரு நகர்கிறது. மேஷ ராசியிலே தான் குரு இருக்கிறது கடந்த 1 வருடங்களாக. 1 வருஷமாக மேஷத்தில் இருக்கிற குரு இப்போ மேஷத்தை விட்டு அடுத்த வீடான ரிஷபத்திற்கு செல்கிறது. ரிஷப ராசிக்கு போகும்போது என்ன பண்ணும்? 2ஆம் இடம் ரிஷபம். மேஷ ராசிக்கு 2ஆம் இடம் ரிஷபம். 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு இருக்க போகிறது. இன்னும் 1 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்குது. அடுத்த மேலே தான் அப்புறம் பெயர்ச்சி வருது. 1 வருடத்திற்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யும்? நல்லது பண்ணுமா, ஏதாவது இடைஞ்சல் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா ஓரளவு நல்லது தான் பண்ணும். பெருசாக ஒன்றும் கெடுதல் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பொதுவாக மேஷத்துக்கு குரு ஒரு நட்பு கிரகம். மேஷராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு அதிக நன்மை செய்யும். 2ஆம் இடத்திலிருந்து 6, 8, 10 அந்த வீடுகளெல்லாம் பார்க்க போகுது. 5ஆம் பார்வையாக கன்னி, அது மேஷ ராசிக்கு 6ஆம் இடம். 7ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கும், அது மேஷ ராசிக்கு 8ஆம் இடம். 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கும், அது மேஷ ராசிக்கு 10ஆம் இடம். மேஷ ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 வீடு பார்க்குது. 6, 8, 10 ஆகிய வீடுகளை பார்க்கும். 2ஆம் இடம் சென்றால் அங்கிருந்து என்னென்ன நன்மை செய்யும் என்றால் செல்வாக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும். புகழ், பெரிய புகழ், ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. பெரிய புகழ் கிடைக்கும். பெரிய புகழ் கிடைக்கணும்னா அப்போ நீங்கள் ஏதோ சாதனை பண்ணாதானே புகழ் கிடைக்கும். சும்மா புகழ் கிடைக்குமா? நீங்கள் ஏதோ இப்போ சாதனை பண்ண போகிறீங்க. அந்த சாதனை மூலமாக உங்களுக்கு பெரிய புகழ் கிடைக்கும். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். இவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்களே என்று உங்களை அனைவரும் புகழ்வார்கள். அந்த புகழ் உங்களுக்கு பெரிய பெருமையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களை தெரியாதவர்கள் கூட இப்பொழுது தெரிந்து கொள்வார்கள். உங்களை பற்றி அறியாதவர்கள் கூட அறிந்து கொள்வார்கள். உங்களின் பெருமை எல்லா இடத்திலும் பேசப்படும். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். உங்கள் தொழிலிலே நீங்கள் பெரிய சாதனை பண்ணுவீங்க. அந்த சாதனையை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஊரே பேசும். டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கும் உங்களுடைய சாதனை. டாக் ஆஃப் தி டவுன் அப்படிம்பாங்க. ஊரின் பேச்சு, ஊரெங்கும் எதே பேச்சு, எங்கு பார்த்தாலும் இதை பற்றித்தான் பேச்சு. எங்கும் மேஷ ராசி என்பதே பேச்சு. எல்லோரும் உங்கள் ராசி நாதனுடைய பெருமையை பேசுவார்கள். உங்களை பற்றி பேசுவார்கள். அவங்களுக்கு உங்கள் ராசி என்னன்னு தெரியாது, ஆனால் உங்களை பற்றி தெரியும். எனவே நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்து அதன் மூலமாக ரொம்ப புகழ் அடைந்து உங்களை பற்றி எல்லோரும் பாராட்டி பேசி இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. இது ஒரு விஷயம். அதை தவிர 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டும். குடும்பத்திலே ரொம்ப சந்தோஷமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒரு கூட்டு குடும்பமாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. குடும்பத்தில் ஏதேனும் நல்ல சுப நிகழ்ச்சி நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் யாருக்கு சுப நிகழ்ச்சி நடைபெறும் வயது இருக்கிறதோ, என்ன சுப நிகழ்ச்சி நடைபெற வேண்டுமோ அது நடைபெறும். வீடு கட்டும் வாய்ப்பு ஏற்படும். சொந்த வீடு இல்லாத மேஷ ராசி அன்பர்கள் இப்பொழுது வீடு கட்டுவார்கள். சொந்த வீடு இருந்தாலும் இன்னொரு வீடு வாங்கலாம். சொந்த வீடு அமையும் வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ஆண்டிலே அதிகமாக இருக்கும். ஃபேமிலியோடு சேர்ந்து சுற்றுலா போவீங்க. மகிழ்ச்சி சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு சந்தோஷமான நல்ல நேரம். இந்த குரு பெயர்ச்சி 1 வருடத்துக்கு நீடிக்குது. அடுத்த மே மாதம்தான் அடுத்த குரு பெயர்ச்சி. அது வரைக்கும் நல்லா இருக்கு. எனவே இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறது. மேஷ ராசி அன்பர்கள் வழக்கம் போல் திருச்செந்தூர் போகணும். திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் செய்ய வேண்டும். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதல் அரசாங்கம் அப்படின்னு திருச்செந்தூரின் கடலோரத்திலே அந்த செந்தில்நாதன் அரசாங்கம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. செந்தில் ஆண்டவனை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். செந்திலாண்டவன் செந்திலாண்டவன் செந்திலாண்டவன், இந்த செந்தில் ஆண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும். அதுதான் மேஷ ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். முடிஞ்சால் அவங்க நட்சத்திரம் வர அன்னைக்கு அஸ்வினி பரணி அல்லது கார்த்திகையில் போய் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். மூலவர் பாலசுப்ரமணிய சுவாமி, உற்சவர் ஸ்ரீ சண்முகர் 2 பேரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 2 முருகனையும் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். திருச்செந்தூர் போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப நல்லது. கடலில் குளிச்சுட்டு காலை வேளையிலே கடலிலே மூழ்கி நன்றாக குளித்து விட்டு
திருநீரை குழைத்து நல்லா பூசிட்டு முருகா முருகா என்று அந்த சரவண பவனாகிய திருமுருகனை போய் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். செந்திலாண்டவன் திருச்செந்திலாண்டவன் செந்திலாண்டவன் செந்திலாண்டவன். மேஷ ராசிக்கு அற்புதமான குரு பயிற்சி.